ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் லீகோட மேட்ச் நம்பர் 10க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த ரெண்டு டீம் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கல. மெல்போர்ன் ரெனகேட்ஸ்க்கும் பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் இடையே தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டு டீமும் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் ரெனகேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3லையும் பெர்த் ஸ்காச்சர்ஸ் நம்பர் 4லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்காங்க. ஸோ இதில் எந்த டீம் வந்து வின் பண்ணுறாங்க அவங்க ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 பொசிஷனுக்கு போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஸோ 23rd டிசம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1:45 இந்தியன் டீம் படி ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ டாக்லாண்ட் ஸ்டேடியம் மெல்போர்னில் வச்சு இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸு கேப்டன்ஸ் கேம் சார்ஜ்லேருந்து எல்லாமே ஃப்ரீ அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 64 மேட்சஸ் இந்த குரூப்பில் நடந்திருக்கு. 28 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 36 பேட்டிங் செகண்ட் சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் பர் ஸ்கோர் 160 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹையர் ஸ்கோர் 2 for 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் 57க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு 3 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஃபஸ்ட் மேட்ச்சில் பேஸ் போலர்ஸ்க்கு 8 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. செகண்ட் மேட்ச்சு பேஸ் போலர்ஸ்க்கு 5 விக்கெட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ தேர்ட் மேட்ச்சு பேஸ் போலர்ஸ்க்கு 7 விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 மேட்சஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ண டீம் தான் வந்து மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளை பார்க்க வரல தெரிய வருது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு பிச்சு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 20 போட்டிகள் 2 டீம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 16 போட்டிகள் வந்து பெர்த் ஸ்காச்சர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. வெறும் 3 போட்டிகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெனகேட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு மேட்ச் கிட்ட நோ ரிசல்ட்டில் முடிச்சுட்டு. இப்போ ஃபஸ்ட்டு மெல்போர்ன் ரெனகேட்ஸோட ஒரு பிளேயிங் 11. ஸோ ஃப்ராசர் மெக்காருக்கு ஜாஸ் ப்ரோன் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டிம் சைஃபர்ட், ஜேக்கப் பெத்தேலு, லாரி ஈவன்ஸு, ஹார்வே மெக்கான்சி ஹார்வே, ஸோ வில் சதர்லாண்டு, ஃபெர்கஸ் ஓனில், தாமஸ், ஸ்டீவ் ரோஜர்ஸ், ஸோ ஆடம் ஜாம்பா, கேன் ரிச்சர்ட்சன், ஸோ அன்சேஞ்சட் இல்லைனா இறங்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 80 சம்திங் நினைக்க பார்த்தீங்க அப்படின்னா ஹோபர்ட் ஹரிகன்ஸை ஆல் அவுட் ஆக்கி அந்த பர்டிகுலர் மேட்சை ஃபாஸ்ட்டாக சேஸ் பண்ணி ரன் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டீமில் பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்த டீமுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ரேட் வந்து செமையாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீமில் நியூ பால் ஃபெர்கஸ் ஓனில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவர் கூட ரோஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாம் ரோஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மிட்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வில் சதர்லாண்டு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஆடம் ஜாம்பா ஓவர்ஸ் வந்து முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டெத்தை பொறுத்த வரைக்கும் கெயின் ரிச்சர்ட்சன்ட்டையும் டாம் ரோஜர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ணுவா இந்த பர்டிகுலர் டீமில் அப்படின்னு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆடம் ஜாம்பா, 2வது டாம் ரோஜர்ஸு, ஸோ 3வது கெயின் ரிச்சர்ட்சனு, 4வது பார்த்தீங்க அப்படின்னா வில் சதர்லாண்டு, ஸோ 5வது ஆப்ஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்கஸ் ஓனில் இருக்கார். இதில் சம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேலுக்கு ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராசர் மெக்கார்க்கோட ரீசெண்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஹெட் ஆவரேஜ் 13, வென்யூ ஆவரேஜ் 26 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. செகண்ட் பேட்டிங் வந்து சாலிடான பேட்ஸ்மேனாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராசர் மெக்கார்க்கு வந்து தெரிய வருவார். ஸோ இன்டர்நேஷ்னலுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்டில் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங் வந்து உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜாஸ் ப்ரௌன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் ஃபார்ம் இன்னும் நோட்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் 26, வென்யூவில் 59 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிக்கில் ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேனாக ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ரோஜர்ஸ்ட்டை போகிறது ஜாஸ் ப்ரௌன்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னா ரிஸ்கி. கிராண்ட் லீக் பொறுத்தவரைக்கும் நீங்கள் மெக்கார் கூட போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாம். பட் ப்ரௌன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து டிம் சைஃபர்ட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 250 ஒரு 30 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் வென்யூவில் ஆடினது கிடையாது. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் பேட்டிங்லேயுமே ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 37 ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார்.
நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேலோட ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஹெட் ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணல. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பிபிஎல் கேம் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லேயும் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணியில் ஜேக்கப் பெத்தேல் வந்து ஒரு விசி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஃபஸ்ட் போலிங்கில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் செகண்ட் போலிங்கு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் ஓரளவுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாரி ஈவன்ஸு ரேராக பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். 4 இன்னிங்ஸில் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில். மெக்கான்சி ஆர்வை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. ஹெட்டுகட்டில் 25, வென்யூவில் 17. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் இந்த டாப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பிளேயர்ஸ் கிட்ட ஃப்ளாப் ஆவாங்க ப்ரோ. நான் அவங்க 2 பிளேயர்ஸ்க்கு பதிலாக ஒரு ரிஸ்க்கான பிக்காக நான் பிக் பண்ணணும் அப்படின்னா மெக்கான்சி ஹார்வே வந்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டீமோட கேப்டன் வில் சதர்லாண்டு ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஹெட்டுகட்டு 73 ரன் 6 விக்கெட்டு. வென்யூவில் 21 இன்னிங்ஸில் 110 ரன் கிட்ட அடிச்சு 119 ரன் கிட்ட அடிச்சு 10 விக்கெட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ரீசெண்டாக நிறைய ஓவர்ஸ் வந்து போல் பண்ணுறாரு. பட் நல்லாவும் போல் பண்ணுறாரு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சும்மா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷர்துல் தாக்கூர் மாதிரிலாம் சும்மாலாம் போல் பண்ணல. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூருக்கு ஒரு டொமஸ்டிக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவர் கம்பேர் பண்ணையில் நல்ல எக்ஸலண்ட்டான லென்த் வந்து வீசுத்தார். ப்ளஸ் ஒரு டால் பவுலர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபெர்கசோனில் லாஸ்ட் மேட்ச் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ரிஸ்கி பிக்கில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். வென்யூ பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட்டுகட்டில் ப்ளே பண்ணது கிடையாது. ஃபெர்கசோனில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங் எஃபெக்டிவாக இருப்பார். செகண்ட் போலிங் ரொட்டேஷன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாம் ரோஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டுகட்டில் 15 விக்கெட் 9 இன்னிங்ஸில். வென்யூவில் 14 இன்னிங்ஸில் 18 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே ரெக்கார்டு வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் வந்து நீங்கள் ரோஜர்ஸை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஆடம் ஜாம்பா ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஹெட்டுகட்டில் 13 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்டு. வென்யூவில் 12 மேட்ச்சுக்கு 16 விக்கெட்டு. ஒரு ரேர் பிக்காக செகண்ட் போலிங்கில் வந்து நீங்கள் ஆடம் ஜாம்பாட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிச்சு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்குது, ட்ரை விக்கெட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கேன் ரிச்சர்ட்சனோட ரீசெண்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்டுகட்டில் 20 இன்னிங்ஸில் 28 விக்கெட்டு. வென்யூவில் 27 இன்னிங்ஸில் 39 விக்கெட்டு. ஸோ இவரோட நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்டில் ரொம்ப 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 சூப்பராக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு போலிங் சிவிசி ரேராக கிராண்ட் லீகில் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க. மஸ்ட்டாக பிக் பண்ணி ஒரு சிவிசி ரேராக கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் டீமோட இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் மெக்காவுக்கு வந்து பிக் பண்ணிக்கலாம். டிம் சைஃபர்ட், ஜேக்கப் பெத்தேல் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ வில் சதர்லாண்டு, டாம் ரோஜர்ஸு, கெயின் ரிச்சர்ட்சனு, ஆடம் ஜாம்பா அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு 2 மேட்சஸாக நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஜாம்பா ரிச்சர்ட்சன்லாம் நான் பிக் பண்ணல. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நம்பர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி 2 பிளேயர்ஸும் நான் பிக் பண்ணுறேன். இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜில் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜேக்கப் பெத்தேலே. ஸோ 2வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கேன் ரிச்சர்ட்சன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ பெர்த் ஸ்காச்சஸோட பிளேயிங் லெவல். ஸோ ஃபின் ஆலன் ஜென்னிங்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கூப்பர் கனோலி, மேத்யூ ஹஸ்ட், ஆஸ்டன் டர்னரு, நிக் ஹோப்சன், ஆஸ்டன் ஏகர், ஜெய் ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டே, பெஹண்ட் ஆஃப் மோரிஸ். இதில் ஜெய் ரிச்சர்ட்சன் வந்து ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்க்காக ஸ்குவாடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்ச்க்கு ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஷீல்டு ட்ராஃபியில் நல்லா போல் பண்ணியிருந்தார் டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஜெய் ரிச்சர்ட்சன் ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் கம்மி. நான் பெஞ்ச் பிளேயர்ஸும் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்ம கிளியர் கட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ பால் பவுலர்ஸில் ஆண்ட்ரூ டையும் பெஹண்ட் ஆஃபும் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எப்படியும் 4 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரூ டை ஒரு ஓவர், லான்ஸ் மோரிஸ் ஒரு ஓவர் தான் போல் பண்ண போகிறாங்க. பெஹண்ட் ஆஃப் வந்து 2 ஓவர்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ணுவான்? ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 இந்த 4 போலர்ஸுமே ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெய் ரிச்சர்ட்சனை ரிப்ளேஸ் பண்ணி யார் உள்ளே வராங்களோ அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் கூப்பர் கனோலிக்கு 2 ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ். ஃபின் ஆலன் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபஸ்ட்டு பிபிஎல் மேட்ச்சில் 6ல் ஸ்டார்ட் பண்ணார். 2வது பால் பார்த்திங்க அப்படின்னா போல்ட் ஆகிட்டார். செகண்ட் T20 மேட்ச் பிக் பாஸ் லீக் மேட்ச்சில் 4ல் ஸ்டார்ட் பண்ணார். செகண்ட் பால் கேட்ச் ஆகிட்டார். ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மேட்சஸ்க்கு முன்னாடி 54 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்திருக்கு மற்ற பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணல. பட் ஒரு ஹிட் ஆர் மிஸ்டேக் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. கிராண்ட் லீக் பிக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கிராண்ட் லீக் விசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
கீட்டோன் ஜென்னிக்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 35 அன்பீட்டன் 35 சூப்பராக ஆடி இருந்தார். ஸோ போத் திங்ஸும் பிக் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு சூப்பரான பிக்காக இருப்பாருங்க, எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. கூப்பர் கன்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 14 தான் அடிச்சிருந்தார், விக்கெட் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. ஃபஸ்ட் மேட்ச்மே பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார், 55 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் மஸ்ட்டாக அவங்க டீமில் கூப்பர் கன்லி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேத்யூ ஹாஸ்ட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேஷனில் போங்க, செகண்ட் பேட்டிங் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஸ்டன் டர்னரும் நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். கட்டு 20 வென்யூ 27 சேஃபான பிளேயரு அஸ்ஸ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் ரேராக வந்து நான் கிராண்ட் லீக்ல வீசி ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிக் ஹோப்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறைய நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. லாஸ்ட்டு 4 மேட்சஸுமே நாட் அவுட் தான். ஹெட் 9 தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஆஸ்டன் ஏகர் ரீசெண்ட் ஃபார்ம் போஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட் 9 விக்கெட் 11 இன்னிங்ஸில், வென்யூவில் 9 இன்னிங்ஸில் 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தூக்கியிருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங் வந்து ஆஸ்டன் டர்னர் நீங்கள் பிக் பண்ணலாம். பட் ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்காவது பிச் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரொட்டேஷனில் போங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நோட்டாக 10 டீம் மேக் பண்ணால் 2-3 டீமில் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய் ரிச்சர்ட்சனோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஹெட் 9 மேட்ச் ஆடி 9 விக்கெட்டு, வென்யூவில் 6 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இன்கேஸ் வந்து 11ல் இருந்தார் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஸ்டாட்ஸு. ஃபஸ்ட் பவுலிங் சிபிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஆண்ட்ரூ டை. ஸோ ஆண்ட்ரூ டை லாஸ்ட்டு 2 மேட்சஸ் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, பர்சன்டேஜ் வைஸாக ரொம்பவே ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 16 மேட்ச்சுக்கு 18 விக்கெட்டு, வென்யூவில் 13 மேட்ச்சுக்கு 18 விக்கெட்டு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஆண்ட்ரூ டைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வரல. ஸோ இப்போது ஜெய் ரிச்சர்ட்சன் இல்லை அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் இந்த பர்டிகுலர் மேட்சை ஒரு முக்கியமான பவுலராக கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஃபஸ்ட் பவுலிங் சிபிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜெசன் பெஹ்ரண்டாஃபோட ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் அந்த பர்டிகுலர் ஹரிக்கன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. பட் அந்த மேட்ச்சில் செகண்ட் பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. இனிஷியல் ஸ்விங்கு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் பெக்காருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஜாஸ் ப்ரவுன் 2 பேருமே ஹிட் ஆர் மிஸ்டேக் பிளேயரு ப்ளஸ் ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக பெஹ்ரண்டாஃபோட இனிஷியல் ஸ்விங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயர்லி பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹெட்வீட்டில் 14 மேட்ச்சுக்கு 16, வென்யூவில் 10 மேட்ச்சுக்கு 17 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஒரு பெஸ்ட் சிவிசியாக நாளை பர்டிகுலர் மேட்ச்சில் பெஹ்ரண்டாஃப் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் தெரிய வராது. லான்ஸ் மோரிஸ் ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஹெட்டில் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டு, வென்யூவில் 2 மேட்ச்சுக்கு விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. அதில் 2 மேட்ச்சுமே செகண்ட் பவுலிங்கில் போயிருக்காரு. நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா லான்ஸ் மோரிஸ் வந்து செகண்ட் பவுலிங்கில் நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். பட் ஸ்டாட்ஸ் படி இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு இல்லை. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா, ஆனால் ஃபஸ்ட் பவுலிங் நல்ல பிக்காக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போது இந்த பர்டிகுலர் பெர்த் ஸ்காட்சஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேஸில் ஃபின் ஆலன் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். கூப்பர் கனலி பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ்டன் டர்னரு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய் ரிச்சர்ட்சன் 11ல் இருந்தால் மட்டும், ஆண்ட்ரூ டை, பெஹ்ரண்டாஃபு 6 பிளேஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ 7th ஆப்ஷனில் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஜென்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ்லேருந்து ட்ரீம் டீமில் வரக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ் வந்து 2 பிளேஸ் சொல்லுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ டை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 2வது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபின் ஆலன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கூப்பர் கனோலியா ஸோ கிட்டத்தட்ட வில் சதர்லாண்ட் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. டேனரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிச்சர்ட்சன் 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்தபடியாக ஜாம்பா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நிக் ஹோப்சன் பொறுத்த வரைக்கும் ஜாம்பா 1 முறையும், ஆஸ்டன் ஏகர், ரிச்சர்ட்சன் 1 முறை, வில் சதர்லாண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகக்கூடிய டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் ரெனகேட்ஸ். ஸோ குரிந்தர் சந்துன்னு சொல்லி ஒரு பிளேயர் இருப்பார், பவுலரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் 10 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டு, வென்யூவில் 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இவர் எப்போவுமே செகண்ட் பவுலிங் நல்லா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் பவுலிங் யூனிட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி ரெனகேட்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்படி பண்ணாங்கன்னா செகண்ட் பவுலிங் வந்து நீங்கள் மஸ்ட்டாக குரிந்தர் சந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜொனத்தன் வெல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சிங்கிள் டிஜிட் தான் ஃபுல்லாக ஆடிருக்காரு. ஹெட்வீட்டில் 21 ஆவரேஜ், வென்யூவில் 37. ஃபஸ்ட்டு பேட்டிங் இவரோட ஆவரேஜ் வந்து 38 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கலிம்ஸ்டோ ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணலாம். ஸோ பெருசாக பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்கடுத்தபடியே ஜாஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச்சில் உள்ள 11ல் ஆடி இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் வந்து நல்லா இருந்திருக்கு. ஹெட் 33 ஆவரேஜ், வென்யூவில் 30 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் சிவிசி நீங்கள் மஸ்ட்டாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மேத்யூ கெல்லி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்டு, செகண்ட் பவுலிங் ரேராக பிக் பண்ணலாம். மேத்யூ ஸ்பூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ், டிம் சைஃபர்ட்டை விக்கெட் கீப்பர்ஸ்லையும், ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு ஆஷ் டர்னரை பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் வில் சதர்லாண்டு, கூப்பர் கனோலி, அடுத்து ஃபெர்குசோனியில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் ஜாம்பா, ரிச்சர்ட்சன், பெஹரண்டாஃப், ஸ்டீவ் ரோஜஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் சேஃபாக சதர்லாண்டு, வைஸ் கேப்டன் கூப்பர் கனோலி அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸு, கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கு டீம் மேக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக ஓரளவுக்கு கிளிக் ஆகிட்டுருக்கு. ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வீடியோ பிடிச்சிச்சு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ ஒரு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.